ஹாய், நான் சிந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது lamb roast ரெசிபி. இதுக்காக 1/2 கிலோ லேம்பில் வீட்டு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் இல்லைன்னா பட்டை மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வானல்ல 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பட்டை, 6 கிராம்பு, 2 ஸ்டார் ஆனிஸ், 1 பிரியாணி இலை, 4 வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கணும். வெங்காயம் லேசாக வதங்கின உடனே அதில் 2 தக்காளி சேர்க்கணும். இப்போ அது வதங்கிட்டு இருக்கும் போதே அதில் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். பச்சை வாசனை போன உடனே 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா தொக்கா வதங்கினதும் அதில் வேக வச்சிருக்கிற இந்த லேம்பை அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக கொதி வந்த உடனே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். இருபது நிமிஷத்துல இந்த கறிவேப்பிலை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டேஸ்டியான lamb roast ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிரியாணி கூடயோ இல்லை எனி டைப் ஆஃப் ரைசஸ் கூடயோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சிந்துஸ் கிச்சன் ரெசிபிஸ் தான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். பாய்.